ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் நடந்தது. பிக் பாஸ் சீசன் 9 நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனோட அக்கா வந்து அந்த ஃப்ரீசி டாஸ்க் ஃபேமிலி டாஸ்கில் உள்ளே வரும்போது கொஞ்சம் கம்ருதீன் கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டதா. ஏன்னா அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு 12 மணிக்கு அந்த நாய் குலைச்சது இல்லை, அந்த விஷயம். அதுக்கப்புறம் அதுக்காக காலையில் வந்து பார்வதி வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அதுக்கு அமித்தும் நம்ம கம்ருதீனும் சேர்ந்து பார்வதியை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இல்லை என் லைஃபே போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு ஃபேமிலி டாஸ்க் வந்த அப்புறமேலு 2 பேரும் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய மேரேஜை பற்றி நான் பேசுகிறதுக்கு இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து கம்ருதீன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை வேண்டாம், இது வந்து எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம், நம்ம வெளியில் போய் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதை பற்றிலாம் பேச வேணாம், அந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது கம்ருதீனோட அக்கா கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, கம்ருதீன் வந்து லவ் அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் அவன் யூஸ் பண்ணலை. மேபி அவன் ஏதாவது அது ஒரு கேமாக கூட இருக்கலாம், சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது லவ், அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி தேவையில்லாத நீங்கள் பேசுகிறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியிலேயே ஹார்ஷாக சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்க ஃபேமிலி டாஸ்கில் உள்ளே வரும்போது நம்ம விஜய் பார்வதியை சந்திச்சும் போது, அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கம்ருதீனோட அக்கா என்னம்மா சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க நக்கலா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் கிட்ட வரும்போது அவள் என்னை வந்தோடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அப்போ அவள் யார் எனக்கு தங்கச்சி, அப்போ அவள் உனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்துக்கோ, லைஃப்பை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது, நீ வந்து தேவையில்லாத பண்ணிகிட்ருக்க கம்ருதீன். ஒரு மனுஷன் உள்ளே நடந்துக்கிறத வச்சுட்டு தான் அவன் வெளியில் வந்தாலும் கொஞ்சம் தலை நிமிந்த மாதிரி நடக்கணும். உனக்கு நான் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன், உன் கேமை நீ தனியாக விளையாடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சென்ட் ஆஃப் பண்ணும்போது விஜய் பார்வதி கண்டிப்பாக நாங்கள் உங்களை பெருமைப்படுத்துவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துங்க, அவன் என்னை பெருமைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க கம்ருதீன் அக்கா வந்து விஜய் பார்வதி அம்மாவை கூட சந்திக்காமல் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு தொடர்ந்து நோஸ்கட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போவே அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆடாக இருந்தது. அதுக்கப்புறமேலு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலு கம்ருதீனும் நம்ம விஜய் பார்வதியோட ஃபேமிலியை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா அந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போனாங்கல்ல, அதுக்கப்புறமேலு சாண்ட்ரா பண்ணினது ஓவர் டூ ட்ராமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து கம்ருதீன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விஜய் பார்வதியோட ஃபேமிலியை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த எவிக்ட் ஆகி ரெட் கார்டு வாங்கி வந்தாங்கல்ல, அப்போ வந்து 2 பேருமே பயங்கர டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. அதுவும் கம்ருதீன் எல்லாம் கம்ருதீனுக்கு வந்து அது லைஃப். ஏன்னா அவங்க விஜய் டிவியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த ரெட் கார்டால் அவன் சம்பளம் போச்சு, கெரியர் போச்சு அந்த மாதிரி இருக்குமா, இல்லை மேபி இதுக்கு மேலே அவங்க அக்கா வந்து இந்த லவ்வுக்கு வந்து ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் அப்போ இருந்தது. ஆனால் அப்புறமேலு கம்ருதீன் வந்து உள்ள மறுபடியும் அவர் ஃபினாலே முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஃபேன்ஸ் மீட்டெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேலு 2 பேரும் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் மாலையும் கழுத்துமா நின்றுருப்பாங்க. அப்போ 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் அப்படி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நான் பார்வதிக்கு வந்து நிறைய தைரியத்தை கொடுத்துருக்குறேன், ஸோ அவளால் எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அந்த கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா டிஸ்பிளேயில் ஆகிட்டுருக்கப்ப சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாண்ட்ராவை பார்த்து எதுவும் சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நடிப்பரக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுங்க. உண்மையிலேயே விஜய் பார்வதிக்கு அவ்வளோ ஒரு கிராண்டு என்ட்ரி இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு இருக்கும். ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பேர் அந்த ஆடிட்டோரியத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அதே மாதிரி ஒரு ஃபேன்ஸு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்குன்னா ரம்யா ஜோவுக்கு கிடச்சிருக்குது. ரம்யா ஜோ வந்து உள்ளே வரும்போது என்ன சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா, நான் வந்து தனியாக தான் இருந்தேன், ஒரு ஃபேமிலி எனக்காக ஒரு 4 பேர் வேணுங்கிறதுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ரம்யா ஜோ வந்து இந்த திருவிழாலாம் டான்ஸ் ஆடுறாங்களோ அந்த மாதிரி தான் தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. விஜய் பார்வதி கமருதீனோட அவ்வளோ ஃபேன்ஸு ரம்யா ஜோக்கு. எல்லாருக்குமே ரம்யா ஜோ மேலே ஒரு கொஷின் இருக்கும், ரம்யா ஜோ உள்ளே வந்து என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே ரம்யா ஜோ ஜெனுவலாக நடந்துக்கிட்டாங்க, எல்லாருக்குமே ஜெனுவலாக நடந்துக்கிட்டாங்க. தன்னை ஒரு கனி மாதிரி நடிக்கலை.
இந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணுறது, இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி தரது, இந்த மாதிரிலாம் அவங்க ஹெல்ப் பண்ணி நடிக்கல. ரொம்ப ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரொம்ப ட்ரூ அண்ட் ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ரம்யா ஜோக்கிட்ட தான் பிரஜின் சண்டைக்கு போனார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நீ வேலை பண்ணிகிட்டு இருக்கிற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரஜின் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா, கெஸ்ட் டெஸ்கில் உள்ளே வரும்போது ஒரு பிக் பாஸில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். வெளியில் நடக்கிற விஷயத்தை பற்றி யாரும் உள்ளே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தெரியாமல் நம்ம பிக் பாஸ் ரூல்ஸ் தெரியாமல் நம்ம பிரஜின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ போய் அக்கா கிட்ட அந்த மணி பாக்ஸை எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாரு. அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாரு. இல்லை அவளுடைய முடிவுக்கே அதை விட்டுரு, நீ எதுவும் சொல்ல வேணாம் அக்கா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உள்ளே போயிருப்பாங்க. ஃபோனெல்லாம் வெளியில் கொடுத்துட்டு உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு வெளியில் வந்து என்னை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, வெளியிலேருந்து வந்தவங்க என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சாண்ட்ரா வந்து லைவில் சொல்லி அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அப்போவே நல்லா தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. அப்போ இது ரம்யாஜி வந்து காண்டாயிடுச்சு. ரம்யாஜி காண்டாகி என்ன பண்ணிடுச்சு, அந்த வாட்ஸ்அப் நோட்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு தான் நம்ம பிரஜின் வந்து பேப்பர் ரவுடி பிரஜின் வந்து நம்ம ரம்யாஜோவை மிரட்டியிருப்பார். நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, நான் உனக்கு இதெல்லாம் அனுப்புகிறேன்னு யார் சொன்னா, நீ ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்க அந்த மாதிரி சொன்னதுக்கு ரம்யாஜோ வந்து அழுதுகிட்டே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பிரஜின் அண்ணா தான் சொன்னார், சாண்ட்ரா அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லி சொன்னார். அப்புறமேலு திடீர்னு பார்த்தா அவங்க ஃபேன்ஸ் மீட்டில் மாற்றி பேசுகிறாங்க, நான் ஏதோ அவங்கள மேனிப்புலேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து கானா வினோத் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உன் கேமை நீ விட்டுறாத, விளையாடு, கண்டினியூ பண்ணு, மணி பாக்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி எந்த மாதிரி ஐடியாஸும் வச்சுக்காத. ஏன்னா கானா வினோத் லீடிங்கில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் கானா வினோத்துக்கு பாசிட்டிவாக தான் நாங்கள் ஒரு இது சொன்னோம். ஆனால் யாரையுமே நாங்கள் மணி பாக்ஸை எடுக்க சொல்லி மேனிப்புலேட் பண்ணவே கிடையாது. அப்படியே சாண்ட்ரா தான் மாற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் சாண்ட்ராவோட இன்னொரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கும் நம்ம பிரஜினுக்கும் ஒரு பெத்த அமௌண்ட்டை பிக் பாஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மணி நீடுக்காக தான் அவங்களும் உள்ளே வந்தாங்க. ஃபேமிலி அன்ஸ்டேபிளாக இருக்குது, லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக தான் அந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி அந்த கேஷ் அமௌண்ட்டை சொன்னாங்க, வின்னர் ப்ரைஸ் அமௌண்ட்டை. ஆனால் இப்போ ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு அமௌண்ட் வந்துருக்குதா என்னன்னு தெரியல சேச்சிக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு 2 ஊதாரி அப்படிங்கிற ஒரு மூவிலையும் நம்ம பிரஜின் வந்து ரீசெண்டாக கமிட் ஆகிருக்கிறாரு. நம்ம கமருதீனும் ஒரு புது படத்தில் கமிட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமேலே நிறைய ஆட் ஷூட்டில் வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து கமிட் ஆகிருக்காங்க. அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2 பேருமே இவ்வளோ பிஸியாக இருக்கிற நிலமையிலே அந்த ஃபேன்ஸ் ட்விட்டரில் வந்து அந்த லைவில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்கள பற்றி பேசுகிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவசியமான ரிப்ளை பண்ணக்கூடிய காரணமே அதுதான்.